Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடின உழைப்புக்கு அங்கீகாரம், நேர்மைக்கு ஊக்கம் மற்றும் தகுதிக்கு வெற்றி கிடைக்கும் வகையிலான ஒரு கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கூறியுள்ளார். டெல்லியில் நீட் தேர்வு விவகாரத்தில் போராட்டம் நடந்து வரும் நிலையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தனது தந்தை ஒரு பேராசிரியராக இருந்தார். அவர் பல இளம் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார் என கூறியுள்ளார். தனக்கு ஆரம்பத்தில் இருந்து தோல்வி அடைவதில் தவறு இல்லை, ஆனால் ஏமாற்றுவது தவறு. ஒருபோதும் குறுக்கு வழியை தேர்வு செய்யாதே என்று தந்தை பாடம் கற்றுக் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். சமூகத்தில் முதிர்ந்த குடிமக்களாக கலாச்சாரத்தை வடிவமைக்கும் பொறுப்பு நம்மிடம் உள்ளது என கூறியுள்ளார். உழைப்பை விட முடிவுகளுக்கே முன்னுரிமை அளிக்கும் ஒரு சமூகம் தகுதியின் அடிப்படையில் முன்னேறுவதை விட குறுக்கு வழியையே நாடும். தங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்காத போது மாணவர்கள் ஏமாற்றம் அடைவது இயல்பானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு அத்தகைய உணர்வு ஏற்படுத்தாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும், நேர்மை ஊக்குவிக்கப்படும் மற்றும் தகுதிக்கு வெற்றி கிடைக்கும் வகையிலான ஒரு கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் மற்றும் அவர்களின் லட்சியங்களை பாதுகாக்கும் தீர்வுகளை நாம் அனைவரும் கண்டறிவோம் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது எனவும் சச்சின் டெண்டுல்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.